வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது கேமிங் இயர்பட்ஸாக இருக்கு. போட் Airdopes 190 தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோடுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 40 hours ப்ளே டைம்ங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எல்இடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெவல் அப் வித் போட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அப்புறம் ப்ரைஸிங் நிறைய இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து அமேசானில் தான் அமேசான் கிரேட் இண்டியன் சேலில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். இப்போ கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல இருந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக், இது போக ஒயிட் கலர்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலர்ல எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். ஸோ வாவ், இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி லைட் வந்து எரியுது. ஸோ சூப்பராக வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் டைப் சி கேபிள் தான் வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்பயுமே போட்டில் தர அதே பேப்பர் ஒர்க்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல், அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா பிராண்டிங் கார்டு மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து திரும்பி இயர்பட்ஸ் வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா அதில் சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நல்லா யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண இயர்பட்ஸ்லேயே இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூனிக் அண்ட் ரொம்பவுமே போல்டான டிசைன் இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். ஆஃப்கோர்ஸ் இது ஒரு கேமிங் இயர்பட்ஸ்னால இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்ஜிபி லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கேமிங் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்ஜிபி லைட்டிங் வந்து இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் இருக்க மாதிரி மல்டிபிள் ஆர்ஜிபி லைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லையுமே வந்து இருக்காது. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த இயர்பட்ஸோட கேஸ் இருக்குல்ல, கேஸோட லிட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து டிரான்ஸ்பரண்டான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இப்படி வந்து கேஸை க்ளோஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆர்ஜிபி லைட்டிங் வந்து விசிபிளாக இருக்கும். பட் ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜிபி லைட்டிங் வந்து நைட் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்கும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக வந்து இருக்கு. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா குட்டியாக தான் வந்து இருக்கனால இது வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்ஜிபி லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கனால பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம், உங்களுக்கு செட் ஆகுதான் நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துறோம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். ரைட் இயர்பட்டை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக போகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ வந்து கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணணும். காலை வந்து என் கால் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து 2 times வந்து டேப் பண்ணணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோன்னே போதும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து பீஸ்ட் மோடுன்னு ஒரு கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த பீஸ்ட் மோடை எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 50 millisecondsக்கான சூப்பர் லோ லேட்டன்சி மோடு வந்து கிடச்சிடும். ஸோ வேறு லெவல்னால நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் விடும்போது சரி, சுத்தமாக எந்த வித லேட்டன்சி டிலேஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதனால அண்டர் 1500 rupeesல கண்டிப்பாக தான் வந்து ஒரு பெஸ்ட் கேமிங் இயர்பட்டாக வந்து இருக்கும். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து மேசிவான 40 hours பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேற லெவல். இதோட பெரிய ஹைலைட்னா கண்டிப்பாக இதோட இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் தான். ஸோ இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான பேட்டரி தான். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து
2 hours வரைக்கும் ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக். இது போக இவங்க வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் ஏர்டப்ஸ் 190 இருந்து ரெக்கார்ட் பண்றேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், ட்ரிபிள்ஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன நமக்கு வந்து பேஸ் இன்னும் கொஞ்சம் பஞ்சியாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். ஸோ பொதுவாக பட்ஜெட் கேமிங் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே வந்து ஆவரேஜாக இருக்கும். பேஸ் மட்டும் தான் இருக்கும், மற்ற டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா வெல் பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1500 rupeesல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்டிங் இயர்பட்னா கண்டிப்பாக இது கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 1300 rupees வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ப்ரைம் டே சேல் முடிஞ்சோடனே இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியலனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து இப்போ உடனே ஆர்டர் போட்டுருங்க. ஸோ இது ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருத்தான்னு கேட்டிங்கன்னா 100% 1300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எல்லாமே சாலிட், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் கேமிங் மோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போட் ஏர்டப்ஸ் 113 அப்புறம் போட் ஏர்டப்ஸ் 172 இந்த 2 இயர்பட்ஸ்க்கான வீடியோ வந்துடும். ஸோ இந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.